துலாம் ராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாத கிரகநிலை ஆராயும் போது உங்களுடைய ராசிநாதன் லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு உதயமாயிருக்குங்க. ஒரு ஜாதகத்தில் லாபஸ்தானத்தில் எந்த கிரகம் நின்றாலும் அந்த கிரகம் அந்த ஜாதகருக்கு வாழ்க்கையில் வளம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உதயமாகும் அப்படின்றது தான் ஒரு விதி. அப்போ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த மாதத்தில் உங்களோட ராசிநாதன் லாபஸ்தானத்தில் விட்டுருக்கனால திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உதயமாக போகுதுங்க. குடும்பத்தில் ஏதோ சுப நிகழ்வுகளோ, சுபகாரியங்களோ, அழியா சொத்து சேர்க்கையோ, வீடு மனை வாசல் வாங்குவது, கட்டுவது, குடிபெயர்றது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது, இதை மாதிரியான சுப நிகழ்வுகளை செய்ய போகிறீங்க. சார் என்ன சார் சொல்கிறீங்க? உண்மையாலுமே கடந்த கால நிகழ்வுகளை எண்ணி பார்த்தோன்னாக்கா கடந்த வருஷம் 2024 பார்த்திங்கன்னா குடும்பத்தில் கஷ்டம், நஷ்டம், வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு, கோர்ட்டு கேஸு, மன நிம்மதி குறையிறது, பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது, கடன்கள் அதிகரிக்கிறது, உற்றார் உடனே பகைமை பாராட்டுறது, சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி பல்வேறுபட்ட பிரச்சனைகளை நாங்கள் சந்திச்சிட்டோம் சார். வண்டி வாகன தடைகள், அவமானம், அவச்சொற்கள்லாம் சந்திச்சிட்டோம் சார். என்னோடய வாழ்க்கையில் ஒரு ஏர்முகம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி ஏங்கி காத்துட்ருக்கேன். வாழ்க்கையில் ஒளிமயமான எதிர்காலம் உண்டா அப்படின்னு கேட்கக்கூடிய இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு தெளிவாக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னாக்கா, இந்த 2026 ஜூன் மாத காலகட்டத்துக்குள்ளார நீங்கள் செய்ய வேண்டிய அனைத்து செயல்களையும் நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. செயல்களுக்கு எந்த விதத்துலையும் தடைகள் போட வேண்டாம். அது உங்களோட கடமைகளை செய்தால் 2026 ஜூனுக்குள்ளார அதுக்கான பலன்கள் உங்களுக்கு கிடைத்தே தரும். இன்றைக்கி செய்யக்கூடிய செயல்களுக்கு உடனே பலன் கிடைக்கலனாலும் 2026 ஜூனுக்குள்ளார கண்டிப்பாக அதுக்கான ஆதாயம் உண்டுன்றது விதிங்க. அதனால் உழைக்கக்கூடிய நபர்கள் நல்லா உழைக்க ஆரம்பிங்க. நல்லா உழைக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாக்கா அதன் மூலயமா உங்களுக்கு வருமானங்களும் பொருளாதார வளர்ச்சிகளும் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உதயமாக போகுது. அதில் முக்கியமாக இந்த மாதத்தில் உதயமாக போகுதுன்னு சொல்ல விரும்புகிறேங்க. ஏன்னா இந்த மாத காலகட்டத்தில் உங்கள் ராசிநாதன் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காலகட்டங்கள், லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். முக்கியமாக வாணிபம் சம்மந்தப்பட்டதை, வியாபாரம் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு வியாபாரம் பன்மடங்கு பெருகக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். என்றைக்கோ ஒரு பொருள் விளைவிச்சிருப்பீங்க, அதுக்கான சன்மானங்கள் இந்த நேரத்தில் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் பழைய கடன்கள், உங்களுக்கு பாக்கியங்கள்லாம் வசூலாகக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த மாத காலகட்டம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு உதயமாக போகுது அப்படின்றீங்க. உங்களோட மூத்த சகோதரத்தினால ஒரு ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக உதயமாக போகுது. அப்போ மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் ஒரு இணக்கமான சூழல்கள் ஏற்படுத்தணும். அதே வேளையில் இந்த மாத காலகட்டத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்கு கடந்த கால நிகழ்வுகளை எண்ணி பார்க்கும்போது குடும்பஸ்தானம் வலுப்பெறலைங்க. 7ஆம் இடம் வலுப்பெறாமல் இருந்தது. அப்போ 7ஆம் இடமும் குடும்பஸ்தானம் வலுப்பெறாமல் இருந்தனால கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடு ஏற்பட்டு டைவர்ஸ் கேஸில் சந்தித்த ஒரு சில துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் 2வது திருமணம் நடைபெறத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. இது எல்லாருக்கும் நான் சொல்லலைங்க. ஏற்கனவே திருமணம் நடைபெற்று டைவர்ஸை நோக்கி நின்றுட்டு அடுத்த திருமணத்துக்காக எதிர்பார்த்துருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த 2026 ஜூன் மாதத்துக்குள்ளார அடுத்த திருமண வாய்ப்புகள் கூடி வரப்போகுது. அது இந்த மாதத்தில் அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்க போகுது அப்படின்றத சொல்ல விரும்புகிறேங்க. அதனால் இந்த நேர காலங்களில் வாய்ப்புகள் கிடைச்சா திருமணத்தை பண்ணிக்கங்க. முக்கியமாக திருமணமாகாத மற்ற நபர்களுக்கும் இந்த நேர காலங்களில் ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கனால திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும். அதே போல் குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு இந்த நேரத்தில் குழந்தை பேர் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு விதி. அதே போல் 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கனால 5ஆம் இடம் தான் பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க. 5ல் ராகு இருந்தால் கொஞ்சம் மருத்துவத்தை நாடி தான் குழந்தை பேர் பெற்றெடுக்கணுன்ற விதி. அப்போ ஒருவேளை இந்த நேரத்தில் யாராவது குழந்தை இல்லை சார், குழந்தைக்காக நான் காத்துட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்கனாக்கா உங்களோட சுய ஜாதகத்தை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடர்கிட்ட கொண்டு போய் கொடுங்க. கொடுத்து பார்த்துட்டு விதிகள் இருக்குனாக்கா மருத்துவத்தையும் ஒரு சில விஷயத்தோடு நீங்கள் நாடினீங்க அப்படின்னாக்கா இந்த நேரத்தில் குழந்தை பேர் பெற்றிருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக இருந்துட்டுருக்கு. அதே போல் உங்கள் ராசியை குரு பகவான் பார்க்கறனால உங்களோட முகத்தில் ஒரு பொலிவு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். தெளிவு இருக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். பழைய பிரச்சனைகளுக்கு இந்த நேரத்தில் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். தெளிவான சிந்தையோடு செயல்படக்கூடிய ஒரு நபர்களாக துலாம் ராசி அன்பர்கள் இருந்துட்டு இருப்பீங்கன்ற விதிங்க. அடுத்து 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை அந்த குரு பகவான் சொந்த வீட்டை பார்க்கறனால எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம்ன்ற விதிங்க. அப்போ இந்த நேர காலங்களில் 2026 ஜூனுக்குள்ளார இதாக புதுசாக தொழில் தொடங்கணுமா, உத்தியோகம் பார்க்கணுமா, அல்லது இடமாற்றங்கள் செய்யணுமா, ஊரை விட்டு வெளிமாநிலம் போகணும், வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த நேரத்தில் அந்த மாற்றங்களை செய்துவிட்டால் அதனால் ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த மாத காலகட்டமானது உதயமாகுதுன்ற விதிங்க. அது முயற்சி ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் குரு பகவான் சொந்த வீட்டையே பார்க்கறனால முடியாத ஒரு சில விஷயங்கள், எனக்கு முடியாதுன்ற மாதிரி நீங்கள் ரொம்ப சோர்ந்து போய் உட்காந்துருப்பீங்க. அப்படிப்பட்ட அந்த ஒரு சில விஷயங்கள் என்னால் முடியாது என்ன அப்படின்ற மாதிரி ஒரு தைரியம் உங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த மாதம் உதயமாக போகுது. முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் உண்டுன்ற விதிங்க. 5ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்க இருக்கனால
உங்கள் குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் இந்த மாதத்தில் கிடைக்க போகுது. வாய்ப்புகள் கிடைச்சா உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு தேங்காய் பழம் வச்சு ஒரு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு வருங்க. அப்போ அதுக்கு பிறகு உங்களுக்கு குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருக்குது. அடுத்து 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது யோகமே. ஏன்னா 6ஆம் இடம் தான் ருணம், ரோகம், சத்ரு, எதிரி, பகை, கடன் சொன்னாலும் கூட 6ஆம் இடம் உத்தியோகத்தையும் கொடுக்கப்பட்டிருக்குதுங்க. அப்போ ருணம், ரோகம், சத்ரு, எதிரி, பகை, கடனுக்கு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாக போகுது. நோய் தொந்தரவுகளுக்கு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் உதயமாக போகுது. எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் உங்களை விட்டு விலகி ஓடக்கூடிய காலகட்டம் உருவாகும். எதிராளிகளில் பின்னுக்கு தள்ளிட்டு அதுக்கு பிறகு உங்களோட முத்திரை பறிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உதயமாக போகுது. இந்த தொழில் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை சந்திக்கக்கூடிய நபர்களாக துலாம் ராசி அன்பர்கள் இருந்துட்டுருங்க. இது எவ்வளோ நாளுக்கு இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 2028ஆம் ஆண்டு வரலும் தொழில் வளர்ச்சி ஓன்னு இருக்க போகுது. அதனால் 2028க்குள்ளார உங்களோட தொழிலை எந்த அளவுக்கு நீங்கள் மெருகேற்றிக் கொள்ளணுமோ செய்துக்குங்க. இந்த மாத காலகட்டத்தில் அதுவும் முக்கியமாக இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகளும், குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பேரும், வீடுமனை வாசல் வாங்குவது, வீடுமனை வாசல் கட்டுவது, குடிபெயர்வது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்கு செய்கிறது, இது மாதிரியான சுப நிகழ்வுகளை செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த மாதம் உதயமாக போகுதுங்க. அதனால் இந்த மாத காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு உண்டு. முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம். துலாம் என்றாலே ஒரு நீதி அரசன். நம்மளுடைய பிரபஞ்சத்தில் முதல் 6 வீடு ஒரு பகுதியாகவும் மறு 6 வீடு மறுபகுதியாகவும் பிரித்து காட்டுவதற்கு சமமாக உள்ள ராசிதான் துலா ராசி. இயற்கையில் மட்டும் இல்லைங்க, இவங்கள்ட்ட என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, எக்காரணத்தை கொண்டு இவங்களை குறை சொல்லக்கூடாது, எக்காரணத்தை கொண்டும் ஏற்ற இறக்கம் பேசக்கூடாது. இது இவங்களுக்கு ஒத்து வராது. நீங்கள் ஒரு முறை பேசுனா அவங்க 100 முறை பேசுவாங்க. அது இவங்கள்ட்ட உள்ள ஒரு பெரிய பிரச்சனை. நான் எல்லாருக்கும் நல்லது தானே செஞ்சேன், அவங்க ஏன் இப்படி செஞ்சாங்கன்னு இதையே சொல்லி 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 அவங்களோட லைஃபையே அவங்க வீணாக்கிக்கிற ஒரு மனநிலை உடையவர்களாக இருப்பாங்க. அவர்கள் இந்த அக்டோபர் மாதத்தில் துளாராசி நேயர்கள் எப்படி இருப்பார்கள், எப்படி இருக்கணும், ஒரே போராட்டங்க. எனக்கு அது வேண்டாம் இது வேண்டாம் எது வேண்டாம், ஆளை விட்டா போதும், விட்டா ஓடுறன்ற அளவுக்கு இருக்கும். கோபம் தலை தெறிக்க வரும். கொஞ்சம் கண்ட்ரோலாக இருமா, கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க, கொஞ்சம் அனுசரித்து போங்க, ஏங்க எப்படி பண்ணுறீங்க, அப்படியே பாஞ்சு போய் ஆஸ்பத்திரியில் போய் படுத்துருவாங்க. ஆனால் இந்த நேரத்தில் துளாராசி நேயர்கள் ஆஸ்பத்திரி பக்கம் சிறுசாக போனீங்க, அது பெருசாக போய் தொடர் பிரச்சனையாக மாறிடும். கடன் போய் யார்ட்டையாவது சிறுசாக வாங்கினீங்க, அது தீராத கடனாக போயிடும். நீ என்னடா சொல்கிறது, நான் என்னடா கேட்குறதுன்னு கேட்டுவிட்டீங்க. கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, இதெல்லாம் எல்லாரும் சொல்லுவாங்க. எல்லாரும் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாமே, இவர் வாயை விட்டாரு மாட்டிக்கிட்டாரு அப்படி சொல்கிற நேரம் இது. இந்த தீபாவளி நேரங்கள்லாம் பண்டிகை காலங்கள்லாம் வருது, கவனமாக இருங்க. அவன் வேட்டு வைக்கிறான்னா நீ சும்மா போகிறது சும்மா அல்லதே தம்பி இப்படி வைக்கணும்னா அது மூஞ்சி அடிக்கும். அது மாதிரி வாலின்றியாக போய் சிக்கக்கூடிய நேரம் இது. பொருளாதாரத்தை பொறுத்த வரையும் நீங்கள் தாங்க வம்புக்கு காரணமாக இருக்கிறீங்க. போதி என்ற மனதே பொன் செய்யும் மருந்துன்னு நீங்களே சொல்லுவீங்க. நீங்கள் கரெக்டாக தான் இருப்பீங்க. ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை உங்களை பிடிச்சி இழுத்து விட்டுரும். அதில் உங்களை நீங்கள் புரிந்து கொண்டு வாழும்போது தான் உங்களுடைய நுட்பங்கள் இருக்கும். இன்னும் வெளிநாட்டில் இருக்காங்க பாருங்கள், அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே அடங்கி போய் உட்காந்துருப்பாங்க. காரணம் பொருளாதாரம் இருக்குது, அதை எந்த நேரத்தில் எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியல, முடியல, எடுக்க மனசு வரல. அப்படியே வந்தாலும் தனக்குன்னு செலவு பண்ண மாட்டாங்க, மற்றவங்களுக்காக தான். அவங்க கஷ்டப்படுறாங்க, ஊரில் அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க உடம்பை இவங்க கெடுத்து கொள்வார்கள். வெளிநாட்டு அன்பர்கள் இந்த காலத்தில் அனைத்து ராசிக்கும் சரி இந்த பிரச்சனை வரும், இருக்கும். ஏன்னு கேட்டால் நீர் ராசியில் தான் போய் சனி பகவான் இருக்காரு, நின்று நிதானமாக செயல்படுவார். ஆகையினால மற்ற ராசி நேயர்களுக்கு வராதுன்னு நினைக்காதீங்க. மற்ற ராசி நேயர்களும் வெளிநாடுகளில் இருக்காங்க, அவங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது. சில பேருக்கு எல்லா பொருளும் இருக்குது, கல்யாணம் ஆகலை, எல்லா பொருளும் இருக்குது, கல்யாணம் ஆகிறது நடக்கிறதுக்கு தயாராக இருக்குது, ஆனால் எதை கட்டுறதுன்னு தெரியல.
சில விஷயங்களில் சில விஷயத்தை மனம் விட்டு பேச முடியும், சில விஷயங்களை மனம் விட்டு பேச முடியாது. எப்போ உங்களுக்கு மனநிலையும் உடல்நிலையும் பாதிப்பு ஏற்படுது, அப்போது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்து எங்களோடு கலந்து உரையாடி பாருங்க. உங்கள் வரலாற்றை அப்படியே சிற்பத்தை அப்படியே செதுக்கி தரோம் உங்கள்கிட்ட. உங்களுடைய பக்கமான வரலாற்றை உங்களுக்கு பக்குவமாக சொல்லி உங்களை சரியான வழியில் நெறிப்படுத்தி விட்டா நீங்கள் இப்போ நடக்கிறத விட பல நன்மைகளை அதிகமாக நீங்கள் செய்ய முடியும், செய்வீர்கள். ஒரு சின்ன விஷயமா, பெண்ணாக இருந்தால் அந்த கணவரோடு போராடாதீங்க. சரிங்க, செய்கிறேங்க, இந்த 2 வார்த்தையில் அவங்கள அடக்க பாருங்க. நீங்கள் ஏதாவது பதில் கொடுத்தீங்க, ஒரு பதில் 10 பதிலாக ஆகி அது என்ன ஆகிடும்னா நிறைய பிரச்சனைகளை கொண்டாந்து விட்டுரும். அதுக்கு குரு பகவான் பார்வை இருந்தும் பிரயோஜனம் இல்லாத போயிடும். ஆகையினால குழந்தைகளால் பிரச்சனை வரும், பொருளாதாரத்தால் பிரச்சனை வரும். இந்த ஊர் பயணம் போவதற்கு இப்போதைக்கு ஆசைப்படாதீங்க. ஊர் பயணம் போகணுன்னு புறப்படுறதுனால பிரச்சனை வர்றது தீர்க்க முடியாது, அது மாதிரி பிரச்சனை வந்துடும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது ஆசைப்படுவார்கள் மனிதர்கள், பேராசையாக மாறிவிடக்கூடாது. துளாராசி அன்பு நேயர்களே, இந்த நேரத்தில் ஆசைப்படுங்கள், வேண்டாம்னு சொல்ல, ஆனால் பேராசையாக மாற்றி விடாதீர்கள். பொறாமைக்காரர்களோடு நீங்கள் பழகுவீர்கள். அவர்கள்ட்ட போய் உங்கள் கதை எல்லாத்தையும் சொல்லுவீங்க. அதை வாங்கி உங்களுக்கு அனுதாபம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க. அனுதாபம் பண்ண மாட்டாங்க. இவ்வளவு இருந்து இவ எப்படி இருக்கா பாடுறான்னு தான் சொல்லுவாங்க. இது தேவையா நமக்கு? நம்ம வார்த்தையை கொடுத்து நம்மளே மாட்டிக்கிறோம். இதில் ஏன் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்து உங்களுடைய கிரகத்தை சரிபாருங்கள் என்று சொன்னால், மற்ற கிரகங்களும் கோச்சார பலன் சொல்லலாம். ஆனால் மாந்தி என்ற ஒரு கிரகம் இருக்கிறது. குளிகன் என்ற கிரகம் உங்களை ஒரு காயை செஞ்சால் ஒன்று 100 ஆக்கி விட்டோம். அதை நல்லது செஞ்சு 100 ஆனால் உங்களுக்கு லாபம். அப்போ நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க அந்த கிரகத்தை பற்றி. ஒரு கெட்டதை செய்து அது 100 ஆகும்போதுதான் உங்களுடைய பிரச்சனை என்னென்னது வெளியில வருவதுதான் தொல்லையும் துயரமாக மாறி உங்களுடைய மனதை உடைக்கும், விபரீதமான பிரச்சனைக்கு எடுத்துட்டு போகும். ஆகையினால் கவனமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்த யோகி பேரம்பலவாணன். பரிகாரம் என்பதை நீங்க சொல்ல மாட்டீங்களே, ஏன் சாமி? நிறைய பேர் சொல்றாங்க. ஒரு மனிதன் உடல்ல இருந்து ஆராசு நிறைய பாயுதுன்றது ஒரு இலக்கியங்கள் சொல்லுது, மருத்துவம் சொல்லுது. அப்படி இருக்கும்போது ஒரு கோவிலுக்குள்ள நீங்க போறீங்கன்னா, கோவிலுக்குள்ள இரும்பு கம்பியால் அடைச்சி சாமியை வச்சுக்கிட்டு அதுக்குள்ள நீங்க போகும்போது உங்க ஆராசெல்லாம் அந்த இரும்பு கம்பியில படாது. அந்த முண்டிக்கிட்டு போகக்கூடாது. மன கட்டுப்பாடு, மன ஒழுக்க வேண்டும் தானங்க கோவிலை கட்டினாங்க. ஆசை, என் குழந்தைக்கு, என் பேரன், என் பரம்பரை, இப்படி நீ சொத்து சேர்ப்பதனால் உன்னுடைய சொத்துக்கள் நீ நினைச்சது போல ஆளுகிறார்களா வரும் வாரிசுகள்? இல்லையே, உட்கார்ந்து அதை அழிக்க தானே வராங்க. அதுதானே நாங்கள் திரிகோணஸ்தானம்னு சொல்றோம். 3, 6, 11 இருந்தால் இவன் ஓடி உடைத்து காசு சம்பாதிச்சு வாழ்க்கையில் முன்னுக்கு வருவா. ஒருத்தர்கிட்ட அடிமையா இருந்து வேலை செய்வான். 1, 5, 9 இருக்கிறார்கள் என்றால் இவங்க பாட்டை முட்டு சொத்தை வச்சு ஆள போகிறான். அந்த பாட்டை சொத்தை ஆளும்போது நோயோடு ஆளுகிறானா சுகமாக வாழ்கிறானான்னு பார்க்க தான் எங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்க வரீங்க. 2, 7, 11 பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப். 2 வாய் வார்த்தையால் பொருளாதாரத்தை போட்டு பார்ட்னர்கிட்ட போட்டு அதன் மூலமாக லாபத்தை ஈட்டுவது. இந்த லாபஸ்தானத்தை பொறுத்து தாங்கள் உங்களுடைய வம்சாவழியை வளருதா தாழ்தான் பார்க்குறோம். அந்த 11ஆம் இடம் என்ன? வெற்றி சின்னம், வெற்றி கொடி, இவன் பரம்பரை எப்படி ஹிஸ்டரி எழுதுகிற இடம். அது எங்கே உள்ளது? உன்னுடைய குழந்தைக்கு 7ஆம் இடம்தான் 11ஆம் இடம். பாவமும் புண்ணியமும் வெளியில் இருந்து வருவதில்லைங்க, நம்ம செய்வதை பொறுத்து தாங்க வருது. இந்த ஜோதிட கலையை பொறுத்தவரையும் இந்த அருமையான வழிகாட்டுதல் மூலமாக இந்த ஜோதிட நேரம் உங்களை அழகாக எடுத்து செல்கிறது. இதில்
ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்வாததும் உங்களை சார்ந்தது. அது அத்தனையும் கமாண்ட்ல போடுங்க, சொல்றது சரியா தவறாக. காரணம் என்னன்னா, உங்களோட நாங்க பகிர்ந்து கொண்டால்தான் எங்கள் கருத்துக்கள் உங்களுக்கு பயன்படுதா இல்லையான்னு தெரியும். ஆகையினால் உங்களுடைய பயண பாதையை வெற்றி பாதையாக மாற்றுவதற்கு இந்த ஜோதிட நேரத்தை அணுகுங்கள். உங்களுடைய வெற்றி பயணத்தை மேலும் மேலும் வளர்த்து கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவான். ராசி வாழ்க்கையில் சொல்லவும் முடியாமல் கொள்ளவும் முடியாமல் சில ஆசைகள் இருக்கின்றன. மெல்லவும் முடியாமல் சொல்லவும் முடியாமலும் சில ஆசைகள் இருக்கின்றன. நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரியுங்களா? அன்பு, பாசம், நேசம், உயர்வு, உண்மை, உழைப்பு, செய்கை, அமைதி, தியானம், யோகம் எல்லாத்தையும் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று எண்ணக்கூடிய துலாம் ராசி நேயர்கள். ஏன் இந்த துலாமுக்கும் தனுசுக்கும் நான் நிறைய கம்பேர் பண்ணி நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ துலாம் ராசி நேயர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதத்தில் கண்டிப்பாக ஒரு நல்ல, இந்த மாதம் அக்டோபர் மாதம் நல்ல மாதமாக அமையும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு கண்டிப்பாக குரு உச்சத்தில் இருக்கார். அப்போ குரு கடகத்தில் உச்சத்தில் இருக்கார். அந்த வீடு 10வது வீடு. அப்போ கண்டிப்பாக கொஞ்சம் தொழில் மத்தியமாக இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மத்தியமாக இருக்கக்கூடிய தொழிலெலாம் கொஞ்சம் உயிரை கொடுக்கும். அந்த மத்தியமாக இருக்கக்கூடிய தொழில் கொஞ்சம் உயிரை கொடுக்கும். ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கும். நிறைய நாள் வேலை பார்த்துருப்பீங்க, அப்போ ஒரு ப்ரொமோஷனை கொடுக்கும். ஒரு ஒரு இதே எதாவது என்னடா இப்போனாலும் நல்லா திடீர்னு நமக்கு ஒரு ப்ரொமோஷன் வருதுரா அப்படின்னு சொல்லி வருது பார்த்தீங்களா? அந்த மாதிரி நேரம்லாம் வரும். அப்படிலாம் வரும்போது துலாம் ராசிக்கு நிச்சயமாக இந்த மாதத்தில் ஏற்கனவே உங்களுடைய ராசிக்கு சனி 6ல் இருக்காரு. கன்னிக்கு 7 சமசப்தம ராசி. உங்களுக்கு தான் ராசி 7. உங்கள் ராசியில் உச்சம் பெற்றவர். அப்போ உச்சம் பெற்றவர் உங்கள் ராசி இருக்கும்போது கண்டிப்பாக உங்களை கவனிக்காமல் வேறு யாரை கவனிக்க போகிறாரு? உங்களை தான் கவனிப்பார். அந்த வகையிலே கண்டிப்பாக துலாம் ராசி நேயருக்கு ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு லாபாதிபதியாக கேதுவோடு சேர்ந்திருக்காரு சிம்மத்தில். உங்கள் ராசிக்கு கிரகங்கள் உங்கள் ராசிக்கு 5ல் ராகு. குழந்தை பாக்கியம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பூர்வ புண்ணியம் கண்டிப்பாக நல்லா இருக்கணும். கண்டிப்பாக அதுக்கு வேண்டிய தேடுதல் இருக்கணும். ராமேஸ்வரம் போகிறது ரொம்ப விசேஷம். துலாம் ராசி நேயர்கள் இந்த நேரத்தில் ராமேஸ்வரம் போகிறது ரொம்ப விசேஷம். ராமேஸ்வரம் போயிட்டு வந்தால் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். அதுக்கு அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 9ல் குரு இப்போ 10க்கு வர்றாரு. ஒரு 10 நாளைக்கு அதிசார குருவாக வர்றாரு. அப்போ 10 நாளைக்கு அதிசார குரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அப்போ தான் என்ன ஐயா லாட்ரி சீட் எடுக்கலாமா, ஒரு நம்பர் ராசியான நம்பரை சொல்லுங்கள், ஒரு 6 நம்பரை சொல்லுங்கள், 3 நம்பர் சொல்லுங்கள், நிறைய கேட்குறாங்க. அது எல்லாத்துக்கும் வராது. அந்த நேரத்தில் என்னென்ன வருதோ அந்த நேரத்தில் கர்மாதிபதி, அந்த யோகாதிபதி, யோக பலன்கள் எல்லாம் வரும்போது தான் சேர்ந்து வரும். ஒரு யோக பலம்ங்கிறது எல்லா நேரத்துக்கும் வராது. அடிப்படை தசாபுத்தி, அந்த அடிப்படை தசாபுத்தியை வச்சு தான் வரும். அதில் மாற்று கருத்தல்ல. அப்போ என்ன துலாம் ராசி நேயர்களுக்கு நல்ல தொழில், விவசாயம், அழகு சம்பந்தப்பட்ட தொழில், மரங்கள் சம்பந்தப்பட்ட தொழில், மரங்கள்லேயே பெரிய மரங்கள், தேக்கு, வெண்தேக்கு, கருந்தேக்கு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி இந்த போலீஸெல்லாம் பிடிப்பாங்களே, அது என்ன மரம்னே எனக்கே தெரியல. அந்த கருங்காலி அந்த மாதிரி உயர்தர மரங்கள், கேட்ரிங், கார் கம்பெனி, பெரிய வாகனங்கள், அழகு சம்பந்தப்பட்ட அனைத்து பொருள்களும், வெளிநாடு. துலாம் ராசிக்காரங்க ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் வெளிநாடு அஃபிஷியலாவது நீங்கள் போயிட்டு வரணும். காற்று ராசி மிதுனமும் துலாமும் கும்பமும் காற்று ராசி. அப்போ வெளிநாடு ஒரு தடவை நீங்கள் போயிட்டு வரணும். அப்படிப்பட்ட துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் நிச்சயமாக கொஞ்சம் சனீஸ்வரன் நல்லா இருக்காரு. அரசியலுக்கு நீங்கள் போகலாம். அரசியல் பேச்சாற்றல் என்ன, செவ்வாய் உங்கள் ராசிக்கு 2ல் செவ்வாய், விருச்சிக செவ்வாய். அப்போ துலாமுக்கு 2ல் செவ்வாய், காட்டமாக பேசுவீங்க, நல்ல குணங்கள் நிறைந்தவர். பார்த்துக்குறோம், வா எது வந்தாலும் பார்த்துக்குறோம், வெற்றி தோல்வி 2மே நம்ம பக்கத்தில் இருக்குது அப்படின்னு தைரியத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட இடம் வாக்கு ஸ்தானாதிபதி உங்கள் வீட்டில் இருக்கார். 2 குரியர் உங்கள் வீட்டில் இருக்கார். அதனால அரசியல் சம்மந்தப்பட்டது நீங்கள் கொஞ்சம் போகலாம். ஏற்கனவே நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்திருக்கீங்க,
தமிழில் எந்த மாதத்தில் பார்த்துருக்குங்க? சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசியில், ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தையில். சித்திரை நம்பர் 1 சித்திரை, நம்பர் 2 ஆவணி, நம்பர் 3 கார்த்திகை, நம்பர் 4 தை, நம்பர் 5 மாசி. இப்படியெல்லாம் பிறக்கிறவங்களுக்கு அரசியலில் பொறுத்து மிகப்பெரிய உயர்வும் செல்வாக்கும் கூடுதல் வெற்றி மேல் வெற்றி. எதை வைத்து? தசாபத்தியை வைத்து. எதை வைத்து? தசாபத்தியை வைத்து. எனவே தயவுசெய்து இந்த மாதத்தில் துலாம் ராசி நேயர்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி கொண்டு போயிருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி கொண்டு போயிருங்க. அப்படி மூவ் பண்ணால் தான் இந்த தொழில் பூரா நீங்கள் அபிவிருத்தி, டெவலப்மெண்ட்டு, இம்ப்ரூவ்மெண்ட்டு செஞ்சு நீங்கள் கொண்டு வர முடியும். உங்கள் தசாபத்தி பார்த்துக்கணும். சக்கரத்தாழ்வார் வழிபாடு கண்டிப்பாக சுவாதி நட்சத்திரம் உங்கள் ராசிக்கு தான் இருக்குது. அப்போ சக்கரத்தார் வழிபாடு நல்லா பண்ணுங்க. சக்கரத்தார் முழுக்க நல்லா பண்ணுங்க, நல்லா வழிபாடு பண்ணுங்க. அடுத்தது லட்சுமி நரசிம்மன் வழிபாடு, உப்பிலியப்பன் கோவில் போயிட்டு வாங்க. உப்பிலியப்பன் கோவில் போயிட்டு வந்தாலும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரைட்டுங்களா? இப்படிலாம் வழிபாடு பண்ணும்போது நிச்சயமாக ஒரு மகத்தான நல்ல செல்வத்தை கொடுக்கக்கூடிய நேரம் துலாம் ராசிக்கு. ஏற்கனவே இந்த 8-10 இந்த அதிசாரம் மாதிரி போயிட்டாருன்னா அப்புறம் 5ஆம் பார்வை உங்களை பார்ப்பார். மிதுனத்திலேருந்து உங்களை 5ஆம் பார்வை பார்க்கும்போது மறுபடியும் குரு உங்களுக்கு நல்ல வளத்தோடமும் இருப்பதனால் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. எனவே துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய, மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும்.